அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு நித்யா சமையலில் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாஸ்தாவை பாத்திரத்தில் போட்டுட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. சமையல் எண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பாஸ்தா பாத்திரத்தோடு ஒன்றா ஒட்டி போயிடும். அதுக்காக நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் விட்டுட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அடிக்கடி எடுத்து கிளறி விடணும், இல்லைன்னா பாத்திரத்தோடு ஒன்றா ஒட்டிடும். இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்தா ஊறும்போது நம்மளுக்கு தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுக்கோங்க. அப்பப்போ இடையில எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு பாஸ்தாவை வேக விட்டுருங்க. நல்லா வேகட்டும். ஜாரில் பார்த்திங்கன்னா 3 தக்காளி போட்டிருக்கிறேன், அதை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாஸ்தா வெந்துருச்சு. அடிக்கடி கிளறி விடுங்க. கிளறி விட்டு பாஸ்தா வெந்துருச்சான்னு லைட்டாக அழுத்தி பார்த்திங்கனாவே தெரியும், அமங்கும். இப்போ வெந்துடுச்சு. வெந்ததை தண்ணியை வடிச்சிருங்க. வடிச்சிட்டு அழுத்துனீங்கன்னா நல்லா உடஞ்சிடணும். பாஸ்தா அந்த லெவலில் இருக்கணும். வலிக்கி நல்லா வலுவழுத்தன்மை இருக்கும் எண்ணெய் விட்டதுனால. இப்போ அதை நல்லா அழுத்துனீங்க அப்படின்னா இது மாதிரி உடையும். இது மாதிரி உடஞ்சிருச்சுன்னா பாஸ்தா வெந்துருச்சுன்னு அர்த்தம். கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும், இல்லைன்னா கசப்பு தன்மை வரும். அதனால் கடுகு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு பொரியட்டுன்னு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு போடுங்க. கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு நல்லா செவக்க விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க. நல்லா வதங்கிடணும். அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிடணும். நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடணும். வதக்க விடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வெங்காயம் வதங்கும். அதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. பேஸ்ட் பண்ண தக்காளி நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணிடுங்க. பெருசாக இருக்கக்கூடாது. நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வெங்காயத்தோடு ஒன்றா கலந்துக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் தண்ணி விடக்கூடாது. ஜாரில் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா கையில் எடுத்து போடுங்க. தண்ணி ஊற்றி அலாசி ஊற்றாதீங்க. மிளகாய் தூள் போடுங்க காரத்துக்கு. மிளகாய் தூள் போட்டு அந்த தக்காளியோட தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா விட்டு பிரிஞ்சு வந்துடும். நல்லா கெட்டியாக இருக்கும். இதுக்கு பதிலாக தக்காளி சார்ஜும் போட்டுக்கலாம். நான் தக்காளி சார்ஜ் இல்லாதனால தக்காளி அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணியெல்லாம் விட்டு போனதுக்கப்புறம் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க.
சோயா சாஸ் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இல்லாதவங்க விட்டுருங்க, இருக்கிறவங்க போடுங்க. சோயா சாஸ் போட்டிங்கன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. அதனால் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இன்னுமே அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடணும். அந்தளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. முட்டை 2 உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா அந்த இது நல்லா அடிப்பிடிச்சிரும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. மஞ்சள் ஒயிட் கருவெல்லாம் நல்லா உடையிற அளவுக்கு கிளறி விடுங்க. கிரேவியில் நல்லா மிங்கிள் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இந்த இடத்துல உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம பாஸ்தாவிலையும் போட்டிருக்குறோம், அதனால் கரெக்டாக போட்டுக்கோங்க. உப்பு அதிகமாக போயிட போகுது. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சோயா சாஸ் நான் ஊற்றிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. இப்போ பாஸ்தாவை கொட்டிக்கோங்க. பாஸ்தா லைட்டாக தண்ணி இருந்துட்டு போகுது, அப்படின்னா தான் இதில் தண்ணியே இல்லாததுனால லைட்டாக தண்ணி இருந்தால் பரவாயில்ல, ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம தக்காளி பாஸ்தாவுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக எடுக்கணும். இது சூடாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஆறுனிங்கன்னா கொஞ்சம் மதன்னு இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.